ஒருத்தர் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டு. அவர் எல்லாரும் ஏமாத்தினாலும் சரி, அவர் எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பார். இந்த ஆளுக்கு அவங்கள ஏமாத்துறாருன்னா பன்னட்டு ஏமாத்துறவன் அப்படின்னு. அது ஏமாத்துறவன் இந்த மாதிரி இருக்க குரூப்பில் இப்படிப்பட்ட ஆள், இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை என்ன ஞாபகப்படுத்துகிறாங்க? ஏமாத்துறவனும் துரோகம் பண்ணுறவனும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் சம்பாதிக்காமலே இருக்கலாம் இல்லையா? நீங்கள் கேட்குற கேள்வி எப்போ சாவோம், எவ்வளோ பணம், என்ன தேவைப்படும், யாருக்கே டிட்டோவாக எப்படி வாழணும், எப்படி வேணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும். ரொம்ப இன்னோசென்ட்டு. அவர் எல்லாரும் ஏமாத்தினாலும் சரி, அவர் எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பார். ஏமாத்தினாலும் ஒன்றும் செய்ய மாட்டார். எல்லாத்தையும் சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். எந்த அளவு அப்படின்னா, அவர் வந்து வீடு கட்டியிருக்காரு. வீடு கட்டும்போது கான்ட்ராக்டர் எல்லோரும் ஏமாத்துறான். அவன் வந்து சரியான சிமெண்ட் வாங்காமல், மிக்சர் பண்ணாமல், சும்மா ஜாடமடியாக வச்சுட்டு அவங்கள ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறமும் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, இவர் வந்து உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. சரி, அவர் எங்கேயும் வெளியூர் போயிருக்காரு. போன மாதிரி அந்த வீடு கட்டி ஒரு வாரத்தில் அந்த வீடு வந்து அவர் வெளியூர் போயிருக்காரு. அவர் போகுது முன்னாடி அந்த வீடு வந்து சொன்ன மாதிரியே வீடு கட்டி வீடு புகுதுக்கு முன்னாடி வீடு உடஞ்சி போயிட்டு எல்லா வீடு கொலாப் சைக்கிள் விழுந்துட்டு. அப்போ சொல்லியிருக்காங்க, இந்த ஆள் உங்களை ஏமாத்துறாரு, நீங்கள் வந்து சரி பண்ண மாட்டேங்க, இந்த ஆளுக்கு அவங்களை ஏமாத்துறாருன்னா பன்னட்டு ஏமாத்துறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்துட்டு அதை உடனே டெலிகிராம் கொடுத்துருக்காங்க. அவர் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வீடு சொன்ன மாதிரியே உடஞ்சி போச்சு, அந்த ஆள் ஏமாற்றி கட்டாரு அப்படின்னு. உடனே அதுக்கு அவர் எந்த ரிப்ளை பண்ணல. அவர் என்றைக்கு வரணுமோ அன்றைக்கி தான் வந்திருக்காரு, அடிச்சு பரண்டு வரல. அப்போ வந்து கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா. ரெண்டு விஷயம், வீடு உடஞ்சி போச்சு, அதுக்கே நீங்கள் டெலிகிராம் கொடுத்து 10 ரூபா ஏன் அதில் செலவு பண்ணீங்க? 10,000 ரூபா போச்சுன்னா போச்சு, அது கூட 10 ரூபா இன்னும் ஏன் எக்ஸ்ட்ரா செலவழிக்கிங்க அப்படி சொல்லி கோவப்பட்டாராம். வீடு உடைச்சது, வீடு போனது, கெட்டின பணமெல்லாம் போனது, எதுவுமே அவருக்கு ஒன்றுமே இல்லையா. இந்த கதையை கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? செலிப்ரேட் பண்ணாராம், பெரிய ஃபங்க்ஷன் வச்சாராம். என்ன ஃபங்க்ஷன் வச்சார்னா, நான் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடு உடஞ்சிடுச்சு, நான் போயிருந்தேன்னா நானும் உள்ள எல்லாம் இறந்து போயிருப்பேன். ஸோ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும், அதனால் எல்லாருக்கும் பார்ட்டி அப்படின்னு எல்லோரும் ஊரெல்லாம் கூப்பிட்டு அவர் சாப்பாடு போட்டாராம். அந்த பார்ட்டி, அந்த சாப்பாடில் அந்த வீடு கட்டினவனே கூப்பிட்டாரா, அவனும் வந்தானா. இந்த கதையில் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எல்லோரும் பாவம், பழி செஞ்சவனுக்கு பழி வாங்குறது, பொட்டு தள்ளுறது, ஏமாத்துறவன் இந்த மாதிரி இருக்க குரூப்பில் இப்படிப்பட்ட ஆள், இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை என்ன ஞாபகப்படுத்துகிறாங்க? இதுலேருந்து எதுவும் உங்களுக்கு கற்றுக்க கிடைக்கும்? எல்லா பொருள், எல்லா பணம், எல்லா சொத்து, எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், எல்லா உடைமைகள் எல்லாமே அங்கே விட்டுட்டு போகணும். ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஏன் ப்ராப்பர்ட்டிஸை நீ இது பண்ணிட்ட, நீ ஏமாற்றிட்ட, நீ அதை செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம சண்டையை போட்டு அது பின்னாடி கொடுக்குற டைம், நேரம், ஏமாத்தினா அவன் ஏமாற்றிட்டே தான் இருப்பான் சுற்றி. அவனுக்கு அதில் அப்படி வாழ்க்கை நடத்தி பழக்கமாயிட்டு. நேற்று அங்கே ஒரு சின்ன பையன் வந்துட்டு எனக்கு 20 ரூபா தாங்க அப்படின்னா. ஏன்டா 20 ரூபா? இல்லை 2 ரூபா கேட்பாங்க, 20 ரூபா எனக்கு பழுதாக குடிக்கணும் அப்படின்னா. பிச்சை எடுக்கிற வேலை பண்ணாத, உழைக்கிற வேலை பண்ணு. இல்லை எனக்கு 10 ரூபா தாங்கண்ணா, உனக்கு தரவே மாட்டேன், இந்த பழக்கமே தப்பான பக்கம் நீ விட்டுரு அப்படின்னு. அதுக்கெல்லாம் அவன் எங்கெல்லாம் 4 பேர்ட்ட கேட்டு 20 ரூபா 100 ரூபா கலெக்ட் பண்ணிட்டாங்க. அது பண்ணிட்டு தான் இருப்பான். நீங்கள் சொல்கிறது சொல்லாது, ஏமாத்துறவனும் துரோகம் பண்ணுறவனும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த கதையை எப்படி பார்க்குங்க? இது எனக்கு வந்து மைண்டு ப்ளோயிங்காக எனக்கு தலை சுற்றி போச்சு. என்னடா இப்படி ஒரு மனுஷன் உள்ள இருப்பாங்க, எல்லாருமே இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்கிறான். இது எனக்கு பெரிய அமைதியும் ஒரு பெரிய ஷாக்கிங் கொடுத்துச்சு. இனி எவன்லாம் ஏமாத்தினான், பணம் எடுத்துகிட்டு போனான்னு அதெல்லாம் ஞாபகம் வருது. அவங்களாம் வச்சு செய்ய வேண்டாமா, இப்படி விட்டுட்டு இருக்கேன் அப்படி தோணும். ஆனால் இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையை முழுமையாக இப்போ வந்து நம்ம சரியாக வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு லெசன், ஒரு பாடம், ஒரு கோர்ஸ் நம்மளோட மெரிவரி ஸ்டூடெண்ட்ஸு மந்த்லி லெசனில் அது ஒரு பாடம் இருக்கும். அப்போ எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கே நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அதில் சிம்பிளாக ஒரு படம் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிங்க, 2 லட்சம் சம்பாதிக்கிங்க, 10 லட்சம் சம்பாதிக்கிங்க அப்படின்னா டன். இப்படி நீங்கள் 5 லட்சம் சம்பாதிச்சு நீங்கள் 50 லட்சம் 1 கோடி வச்சுட்டீங்க, அப்புறம் நீங்கள் செத்து போயிட்டீங்க, 1 கோடி ரூபா அப்படி இருந்து போச்சு. நம்ம அந்த படத்தில் என்ன படிப்போம் அப்படின்னா, அந்த 1 கோடி ரூபா எதுக்கு வச்சுங்க? அதுக்கு பதில் நீங்கள் வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிங்களா? அப்போ ஒரு 2 வருஷம் நீங்கள் சம்பாதிக்காமலே இருக்கலாம் இல்லையா? நீங்கள் கேட்குற கேள்வி எப்போ சாவோம், எவ்வளோ பணம், என்ன தேவைப்படும், யாருக்கு தெரியும்? இதுதான் அந்த கோர்ஸ், இதுதான் அந்த ட்ரைனிங். அதில் ஃபுல்லாக நம்ம படிப்போம். அப்போ அந்த 2 வருஷம் வேலையை செய்யாமல் சும்மா இருக்கலாம் இல்லையா? என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு செத்து போயிட்டீங்களா? ஐயா, அதான் அந்த கேள்வி. இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து வித்தியாசமான முறையில் அணுகுமுறை பண்ணுறதும் பார்க்குறதும். நோ டவுட் சம்பாதிக்கணும், நம்ம கடவுளை நிறைவேற்றணும். அப்புறம் என்னெல்லாம் நிறைவேற்றுறோமோ அது ஏன் நிறைவேற்றுறோம், தேவைதானா இல்லையா அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? அது ஒரு விஷயம். குழந்தைய வளர்க்குறது. இப்போ ரோஸ் படித்து முடிச்சுட்டா வேலை பார்த்துட்ருக்கா, இல்லை ஃபேமிலி பார்த்துட்ருக்கா. ஜோஸ் வந்து படிச்சுட்ருக்க இடத்துல
பெரிய ஸ்கூலு, நல்ல சிட்டி, நல்ல விஷயங்கள். அதை தாண்டி அவர் வந்து ஏன் கூட இங்கே இந்த மாதிரி காட்டுக்களை கூட்டு வந்து இங்கே ஸ்கூலில் ஏதாவது போட்டு அவன் படிச்சுக்கிட்டு லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயம் சொல்லிக் கொடுத்துட்டோம். ஸ்கூல் படித்து உடனே நம்ம லட்சம் சம்பாதிக்க முடியாது இல்லையா? ஸ்கூலில் செல் படிக்க கொடுப்பாங்க. அதனால் ஸ்கூலுக்கும் போய்கிட்டு இது கூட இந்த விஷயம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தாட்ஸ் வந்துருக்கு. இன்னும் முடிவு பண்ணலை. எஸ் அப்கோர்ஸ் பணம் சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையை பார்க்குறது சொல்லிக் கொடுக்கணும், ப்ளஸ் எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை. இப்போ என்ன ஒரு வாரம் அவன் அங்கே இருக்கான், நான் வந்து என் கூட கனெக்டில் இல்லை. இந்த சாதாரண சொசைட்டி மக்கள் கூட்டம் எப்படி வாழுமோ அந்த கூட்டத்தில் கூட்டமாக அவனு இருக்கான். ஒரே ஒரு நாள் இங்கே வந்து அவனுக்கு அது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இந்த வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சுதந்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கை புரிதல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அங்கேயே இருக்கேன்னு அடம் பிடிச்சிட்ருக்கேன், ரொம்ப அழுதான். சரி பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து எல்லோரும் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? ஏன் வந்து அதுக்கு பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? ஏன் ப்ரூவ் பண்ணணும்? ஏன் யாருக்கிட்டையும் வாழ்ந்து காட்டணும்? ஏன் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்? லவ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஒரு லவ் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கணும், ரைட். அவங்க கிடைச்சினா அப்புறம் யார் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க? லவ்வில் அழகாக இருந்து தலைக்கு பெயிண்ட் அடித்து யாரை இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க? அப்போ இன்னும் நிறைய வேணுமா உங்களுக்கு? அப்படி வரும் இல்லையா? ரெண்டாவது, பணம், சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, அது மூணாவது, அதையும் மீறி நீங்கள் சம்பாதிக்கலாம், அதையும் மீறி நீங்கள் பேச பண்ணலாம். என்னென்னா உங்கள் பேஷன் இருக்கணும். உங்களுக்கு அந்த பேஷன் வந்து ரொம்ப பிடிக்கணும், அதை செய்கிறது, அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த பேஷன் நோக்கி ஓடலாம், அந்த செய்கிறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அதை நோக்கி ஓடலாம். அதில் பணம் வருதுன்னா அதுவும் பண்ணலாம். அப்புறம் உங்கள் வாழ்க்கையை டிட்டோவாக எப்படி வாழணும், எப்படி வேணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், அந்த பணத்தை எப்படி வாழணும், அதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எவ்வளோ ஜாலியாக காட்டுக்கல ஆற்றுல வீடியோ எல்லாருக்காக இல்லை, ஓடுறவங்களுக்கும் சாடுறவங்களுக்கும் லெவல் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கும் இந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் கார் வாங்குறதுக்கும் பங்களா வாங்குறதுக்கும் 4 பேர்கிட்ட வாழ்ந்து காட்டுறதுக்கும் ஊரில் நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னதுக்கும் நீங்கள் ஆசிரமம் கிட்ட போகிறவங்களுக்கும் அனாத ஆசிரமம் கிட்ட போகிறவங்களுக்கும் கிடையாது. கஷ்டப்படுறவங்களும் சொத்து கொள்ளி இல்லாதவங்களும் இருக்க இல்லாத இடம் இல்லாதவங்களும் நல்ல உறவு நல்ல அன்பு பாசம் இல்லாதவங்களும் நான் சொல்கிறது என்னென்னு புரியாது. இதெல்லாம் நீங்கள் முதல்ல கடந்து வந்தால் தான் அதில் ஒரு நிம்மதி அமைதி கிடைச்சா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதை பற்றி நான் சொல்கிறது என்னது புரிய வரும். இந்த கூட்டம் எல்லாமே யாரா மாதிரி ஆறுதலே குறியாக இருக்காங்க. என்ன யாரையாவது ஃபாலோ பண்ணதில் குறியாக இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் உடனே கிடச்சிருவாங்க எங்கேனாலும் சரி. அல்லது சண்டை போடுறதுக்கு ஏட்டிக்கு பிடி பண்ணுறது, டிபேட் பண்ணுறது, சரி தப்புன்னு சொல்கிறது, இதுதான் அந்த கூட்டம். அந்த ஊர் எல்லாமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்குது. நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம என்ன தேடுறோம், எங்கே இருக்கோம், என்ன நமக்கு முக்கியம், என்ன வாழ்க்கை வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. வாலிப வயசில் ஃபுல்லாக ஏதாவது அது பண்ணணும், இது பண்ணணும், லவ் செக்ஸு அதில் உட்காந்துருவான். கல்யாணம் முடிஞ்சோன்னா அப்புறம் பிள்ளைன்னா பிள்ளையோலேயே ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் பிள்ளையை வளர்க்குறது ஃபோக்கஸ் பண்ணாது. அப்புறம் 4 ஒரு பிள்ளை ஏன் பண்ணி என்ன பிள்ளை அப்படின்னு கேட்குறது. சொத்து வாங்குறது, சொத்து குதிக்கிறதும், பேரு மதிப்பு புகழ், அதில் எங்கள் இடத்துலேருந்து நிறைய இடத்துலேருந்து கண்டக்காய் அப்படி செட் ஆயிடுவாங்க. இது வந்து பயங்கர தன்னோட திடுதலே இல்லை. நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கும் போது ஏன் ஸ்டேட்டஸு நான் அப்படி வாழ்கிற வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது பிடிக்காது. அவங்களாம் எங்கேயோ போகணும், இப்படி போகணும், இப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க, இதெல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு இருக்காது. ஆனால் நிறைய பேர் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி கனெக்ட், அந்த மாதிரி ஆட்கள் கூட மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறேன். அவங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, நாட் ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் ஷேர் பண்ணுறேன் அந்த விஷயத்தை. அந்த மாதிரி போய்ட்டுருக்கேன். எஸ் அஃப்கோர்ஸ் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதும், வாழ்க்கை வெல்த் கிரியேஷன், பணம் மேனேஜ் பண்ணுறதும், ஸ்கில்ஸ் கொடுக்குறதும், நம்ம திறமை இருக்கிறதும் அது பார்க்கணும். ஏன்னா மோரோவர் சாகிற வரைக்கும் பணம் தேவைப்படும், நமக்கு பொருள் தேவைப்படும். சைக்கிள் நிற்குன்னா சைக்கிள் வாங்குறதுக்கு சைக்கிளுக்கும் பணம் தேவைப்படும், சைக்கிள் ரிப்பேர் பண்ண தேவைப்படும், டியூப் மாற்றுறதுக்கு, கிளச்சு, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படும். அந்தளவு சம்பாதிக்கணும் கண்டிப்பாக, அதில் நோ டவுட். நிறைய பேர் சொல்கிறது வந்து எல்லோரும் ஒன்று ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்காங்க, அல்லது பணம் சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்காங்க. நீங்கள் தான் ஆன்மீகம் பணத்தை ரெண்டு சேர்த்து சொல்லிக் கொடுக்குறீங்க. அல்லது லவ், ரொமான்ஸ், செக்ஸு, பேரண்டிங்கு இந்த மாதிரி கவர் பண்ணுறதில்ல. எந்த பணமும் நான் இன்றைக்கி எத்தனை கிரிப்ட் வாங்கிட்டேன், எங்கே ஓடிட்டேன், எத்தனை கோடி சம்பாதிச்சிட்டேன், எந்த கார் வச்சுருக்கேன், எந்த பதவியில் இருக்கேன், எந்த கம்பெனியில் இருக்கேன், அதுதான் ஃபுல்லாக போடுறது. சார் இன்னொரு பக்கம் வந்து அவங்க யோசிக்கிறதே இல்லை. வாழ்க்கை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முழுமையாக உள்ளதான் வாழ்க்கை. அந்த கடைசியாக சாக கிடைக்கும்போது அப்பவும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அவனை ஃபீல் ஆகும். என்னடா பணத்தை என்ன சம்பாதிச்சு விட்டுட்டு போகிறாங்க, துடிக்க போகிறாங்க அப்படின்னு அழாமல் அவ்வளோ சந்தோஷமாக போகிறத நான் வாழ்க்கையை பார்க்குறேன். நம்ம கதைக்கு வருவோம். மீண்டும் மீண்டும் நம்மளை டார்ச்சர் பண்ணி நம்மளாம் ஏமாற்றிட்டு போன ஆட்களை அப்படியே விட்டுட்டு அதை செலிப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது கரெக்டாக? இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா வாழ்க்கையில்? அந்த ஒரு பெரிய மனிதர், அந்த சிம்பிளான மனிதர், எந்த பகையும் எந்த அட்டாச்மெண்ட்டும் எதுவும் வைக்காத ஒரு மனிதர், அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம வாழ முடியுமா? பாசிபிளா? கமெண்ட் பண்ணுங்க. நான் எம்எம்ஜிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆடு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய பார்த்து நிறைய ஃபீஸ் பேமெண்ட் இழந்துட்டேன். ஒரு ஆள் கூட ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லாம நிறைய என்னை ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபேமிலி எனக்கு எதிராக மாறினாங்க. லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கப்பதான் எம்எம்ஜி டச் பண்ணி என் லைஃபோட
ஒரு புது விஷன், புது பார்வையே மாறுச்சு. ஸோ எம்எம்ஜிய விட்டு லாஸ்ட் வரைக்கும் நான் இனிமே என்னோட தலைமுறையே எம்எம்ஜில படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் கோச். தேங்க் யூ.